நைட்ல நம்ம வானத்துல பார்க்குற நட்சத்திரங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு 1000 ஒளி ஆண்டுகளுக்கு உள்ளதான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குற நட்சத்திரம் ஒரு 1000 ஒளி ஆண்டுல இருக்க நட்சத்திரமா இருந்தா, இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒளி 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்த ஒளி. ஸோ இன்னைக்கு தேதியில அந்த நட்சத்திரம் ஒருவேளை ஏதோ ஒரு பெரிய வெடிப்பு வெடிச்சு, அந்த நட்சத்திரம் இறந்து போச்சுன்னா கூட, அத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 1000 வருஷம் ஆகும். அந்த 1000 வருஷம் வரைக்கும் அந்த ஒளி வந்துகிட்டே இருக்கும். இதுல நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான விஷயம் நான் பார்க்குறது என்னன்னா, ஒருவேளை ஏதோ ஒரு பெரிய வெடிப்பு வெடிக்குது. அந்த நட்சத்திரம் செத்து போகுது அப்படின்னா, அந்த நட்சத்திரம் செத்து போனதுக்கு அப்புறமா இந்த ஒளி வந்து மறைஞ்சிரும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு. ஆனா, அந்த சத்தம் நம்மளுக்கு எப்போதுமே கேட்கவே கேட்காது. ஏன் அப்படின்னா, சத்தம்ன்றது வந்து அங்கேருந்து நம்ம கிளம்பி நம்மளுக்கு காதுக்கு கேட்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஊடகம் தேவை, மீடியம். இப்போ நம்ம ஒரு அந்த விண்வெளி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெற்றிடமா இருக்கு. எதுலுமே இல்ல. பொருள் இல்ல, காற்று இல்ல, தூசி இல்ல. அதனால அந்த சத்தம் வந்து அங்கேருந்து பரவி வர முடியாது. ஆனா, அந்த ஒலி மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிடத்துல கூட ஒரு பரவி வருது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு அழகான விஷயம். ஏன் இதில அழகான விஷயம்னா, நம்ம சத்தத்த நம்மளால கேட்கவே முடியல. இன்னைக்கு ஒரு வேளை நட்சத்திரத்திலேயோ, சூரியன்லேயோ ஏதோ ஒரு பெரிய சத்தம் உருவாச்சுன்னா, நம்மளால கேட்கவே முடியாது. ஆனா, அதோட ஒலிய பார்க்க முடியும். ஏன்னா, அந்த ஒலி வந்து வெற்றிடத்துல பரவுது. ஒருவேளை ஒளியும் வெற்றிடத்துல பரவாம, ஒளி பரவுறதுக்கும், லைட் வர்றதுக்கும் ஒருவேளை ஒரு ஊடகம் தேவைப்படுது, மீடியம் தேவைப்பட்டுச்சுன்னா, இன்னைக்கு தேதியில நம்மளால சூரியனை கூட பார்க்க முடியுமான்னு தெரியல. நம்முடைய வானத்தை நம்ம உற்று நோக்குனோம்னா, நட்சத்திரமே இல்லாம இருந்திருக்கும். அந்த நட்சத்திரமே இல்லாட்டினா, ஏதோ நம்ம இந்த பிரபஞ்சத்துல ஒரு வெறுமையா, தனியா விட்டவங்க மாரி இருக்கும். அதனால இந்த லைட், இந்த ஒளின்றது வந்து மிக ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது சின்ன விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒளி வெற்றிடத்தில் பரவுது. எப்படி வெற்றிடத்துல ஒளி பரவுது அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸில் ஒரு ஈக்குவேஷன்ஸ் மூலமா, ஒரு சமன்பாடு மூலமா உங்களுக்கு சொல்லலாம்னு பார்க்குறேன். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வானத்தில் இருட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சத்தத்தை நம்மளால கேட்கவே முடியாது. அது கிளம்பி வர்ற ஒளியே பார்த்தீங்கன்னா 1000 வருடங்கள் பழமையான ஒளியாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமானது. நன்றி.